ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கின்றபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்கள் அனைவருடைய பாவங்களுக்கும் பரிகார பலியாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக நமக்கு காண்பிக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமம் நாமும் சில காரியங்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றது. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பாவ மாம்சத்தில் எழும்பக்கூடிய ஆசைகளும் இச்சைகளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறைவோமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பழைய மனுஷன் என்பது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அல்லது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த பழைய பாவ சுபாவங்களை காட்டுகின்றது. அந்த பாவ சுபாவங்களையும் பழக்க வழக்கங்களையும் நாம் சிலுவையில் அறைந்தால் இயேசுவை போல ஜெயம் எடுத்துக் கொள்ளுவோம். 3ஆவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகின்றது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. ஆம், உலகத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். உலகம் என்பது உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், அந்தஸ்துகள், மாயைகள், பொருளாசைகள், உலகம் சார்ந்த எந்த காரியத்தை குறித்து நமக்குள்ளே உண்டாகக்கூடிய சோதனைக்கு அடுத்த காரியங்கள், இவற்றை நாம் சிலுவையில் அறைந்திருப்போமானால் அவற்றின் மேல் ஜெயம் எடுத்திருப்போம். ஆகவே அவை நம்மை மேற்கொள்ளுவதில்லை. சோதனைகளில் நாம் சுலபமாக வென்று விடுகிறதற்கு முடியும். இவற்றை சிலுவையில் அறையாமல் வைத்திருப்போமானால் நாம் சோதனைகளின் போது தவறு இழைத்து தோற்று போகிறவர்களாக மாறிவிடுவோம். ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எல்லாவற்றையும் வென்று நமக்கு முன்மாதிரியாய் இருக்கின்றபடினால் நாமும் இவற்றை சிலுவையில் அறைவோம், வெற்றி வாழ்க்கை வாழுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாங்களும் எங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட காரியங்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று இந்த காலை வேளையில் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் வெற்றி பெற்றது போல நாங்களும் ஜெயம் எடுக்கும்படிக்கு இவைகளை செய்ய எங்களுக்கு உணர்த்தி உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.